Hello guys, welcome back. This is your faculty Sudarshan for your math and stat tips and tricks series. Okay, in this day number 13th video of our this series, in this series la nama rank correlation la we are going to see a problem. Whenever you come across with rank correlation problem, one thing comes to your mind that 1 minus 6 into summation d square divided by n into n square minus 1. Okay, this is your final part. Okay, இத single step in a calculatorல எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி क्वेश्चन படிச்சுக்கலாம். For a group of 8 students, a sum of square of differences ranks and math and stat was found to be 50. What is the value of rank correlation coefficient அப்படின்னு கேக்குறாங்க. So இந்த இடத்துல group of students, so இது n முடிவு பண்ணிக்கிறோம். Sum of squares of differences, அதோட final value 16 கொடுத்திருக்காங்க, 15 கொடுத்திருக்காங்க. That is summation d square is equal to 50, n is equal to 8. இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. 1 minus 6 into 50 divided by 8 into 8 square minus 1. இது இப்படி இருக்கு. இப்போ இத 1 minus 6 into 50 300 divided by 8 square 63 into 8. Oh, what is 63 into 8? 504. So 1 minus 300 divided by 504. Then in the next step 300 divided by 504 will give you 1 minus 0.59523. Up to 4 decimal places you can take. Then final value you will get is 0.40476. This is your final value. This is original method. Follow on. This is a single step in a calculator. I will tell you. Take 8 into equal to 8 into equal to minus 1 multiplied by 8. You will get final value is what? 504. Once it is done, press divided by equal to. Press divided by equal to. Do along with me, press divided by equal to. Then multiply by 6. Then multiply by 50. Then subtract minus 1. Now press plus or minus. You will get 0.40476 because இதோட entire distribution நம்ம single step in a calculatorல பண்றோம். First 8 into equal to போட்டா ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் -1 பண்ணனும். அத நம்ம இங்க -1 பண்றோம். 8 ஆல மல்டிப்ளை பண்றோம். 8 ஆல மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு பண்ணா என்னோட கீழ இருக்க மொத்த டினாமினேட்டர் எவ்வளவு 504 கிடைச்சிச்சு. இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போனோம்னா I will press எப்பலாம் எனக்கு டினாமினேட்டர் அதாவது டினாமினேட்டர் எனக்கு நியூமரேட்டர் எடுத்துட்டு போகணும்னு தோணுதோ அப்ப நான் டிவைடட் பை ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிப்பேன். அப்ப நான் அதை பிரஸ் பண்ணிக்கிட்டேன். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த 6 ஆல மல்டிப்ளை பண்றேன், இந்த 50 ஆல மல்டிப்ளை பண்றேன். இல்ல எனக்கு ஓவராலா டைரக்டா மல்டிப்ளை பை 300 போடணும்னாலும் டைரக்டா மல்டிப்ளை பை 300 போடலாம். பண்ணி முடிச்சோடனே இதோட ஃபைனல் வேல்யூ எனக்கு 0.56 சம்திங் எனக்கு கிடைக்கும். ஆக்சுவலி 1 minus 0.5 தான். அப்ப நான் என்ன பண்றேன், -1 பண்ணணும். 1 ஆல நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அதனால 1 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் சாரி கைஸ் இதுக்கப்புறம் -1 பண்றேன். -1 பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், எனக்கு மைனஸை நான் ரிமூவ் பண்ணணும். அப்ப நான் எப்பெல்லாம் மைனஸ் ரிமூவ் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், பிளஸ் ஆர் மைனஸ் பட்டனை பிரஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. இதே சமயம் 2 டைம் 3 டைம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க வேற வேற நம்பர்ஸை வச்சு அப்படின்றப்ப இந்த கால்குலேட்டர் ட்ரிக் ஆஃப் ரேங்க் கார்லேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்கன்னா ஃபார்முலா உங்க மைண்ட்ல இருக்கும். கால்குலேட்டர்ஸ் உங்க ஹேண்ட்ல ஒர்க் பண்ணுச்சுன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1 minute டைம் எடுக்கலாம், 2 minute டைம் எடுக்கலாம். ஆக்சுவல்ஸையும் போடுறேன், கால்குலேட்டர் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அப்ப அப்படின்ற இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க, இதை பிராக்டிஸ் பண்ண வித்தின் 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸா மாறும். ஃபைனல் 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களோட ஆன்சர்ஸை முடிக்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டாங்க, இது ஏற்கனவே ஒரு டைம் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம். சோ கரெக்டா அந்த லெக்சர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. we are going to I am planning to upload 20 to 25 tips and tricks for this series. So make sure you are stay tuned. Okay, thank you, have a nice day.